அன்புடையீர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. சமுதாய முன்னேற்றத்திற்கு உறுதி பூண்டு சுழன்று கொண்டிருக்கும் ஓர் மக்கள் இயக்கம், மக்களின் அடிப்படை தேவைகள் முதல் அரசியல் தேவைகள் வரை நிறைவேற்ற அகில இந்திய அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஓர் மக்கள் இயக்கமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய மக்கள் இனம், மொழி, நிறம், ஜாதி ரீதியாக பிரிந்து குறுநில மன்னர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது இவர்களை ஒருங்கிணைத்து மனிதர்களாக மாற்றி இந்தியா என்ற நாட்டையே உலகுக்கு உருவாக்கி காட்டியவர்கள் முஸ்லிம்கள். எண்ணூறு வருட ஆட்சி இதற்கு சாட்சி. இந்திய மண்ணை எதிரிகள் ஆக்கிரமித்த போது முதலில் ரத்தம் சிந்தியவர்கள் முஸ்லிம்களே. இந்திய விடுதலைக்காக உணர்வையும் வீரத்தையும் உழைப்பையும் கொடுத்தவர்கள் முஸ்லிம்களே. காந்திஜிக்கும் நேதாஜிக்கும் வஉசிக்கும் வாரி வழங்கியவர்களும் முஸ்லிம்களே. ஆனால் இந்திய முஸ்லிம்களின் இன்றைய நிலையோ அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ சச்சார் அறிக்கை என்ன சொல்கிறது? முஸ்லிம்களின் அடையாளம், சமத்துவம், பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் அடையாள சின்னங்கள் தகர்க்கப்படுகின்றன. தொப்பி, தாடி தீவிரவாதத்தின் அடையாளமாக்கப்பட்டு விட்டன. எல்லா துறைகளிலும் சமத்துவமின்றி பாரபட்சம் காட்டப்படுகின்றன. சிறைச்சாலைகளை தவிர இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். இன்று பொய் வழக்குகள், போலி என்கவுண்டர்கள் மூலம் முஸ்லிம்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். இதற்கு தீர்வுதான் என்ன? முஸ்லிம்களை சக்திப்படுத்த ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட மக்களின் நம்பிக்கை பேரொளியாய் எழுந்து நிற்கும் மக்கள் பேரியக்கமே அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு ஆகியவற்றை முழுமையாக பெற்றுத்தர பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. ஆல் இந்திய இமாம் கவுன்சில் சமுதாயத்தை எல்லா துறைகளிலும் சக்திப்படுத்தும் முகமாக இந்தியாவெங்கும் மார்க்க அறிஞர்கள் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றனர். நேஷனல் உமன்ஸ் ஃப்ரண்ட் சமுதாயத்தை புனரமைக்கும் பணியில் பெண்களும் தங்களின் பங்களிப்பை நிறைவாக செய்திட இந்தியாவெங்கும் நேஷனல் உமன்ஸ் ஃப்ரண்ட் ஆக்கப்பூர்வமான பல பணிகளை செய்து வருகின்றது. கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சமுதாயத்தின் வளர்ச்சி பணியில் மாணவர்களின் பங்கு முக்கியமானது. அவர்களை ஒருங்கிணைத்து தொலைநோக்கு சிந்தனையோடு உருவாக்க தோற்றுவிக்கப்பட்டதுதான் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் சிறார்கள் அணி இதன் மூலமாக வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினரை செம்மைப்படுத்தி வருகின்றோம். சிறார்களுக்கான தீனியாத் வகுப்புகள், சிறார்களுக்கான விளையாட்டு போட்டிகள் மூலம் உடல், மனம், அறிவு ரீதியான பயிற்சிகளை செவ்வனே வழங்கி வருகின்றோம். NCHRO தேசிய அளவில் சிறுபான்மையினர் மற்றும் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் மனித உரிமை மீறல்களை எதிர்த்து போராடுவதற்காக உருவாக்கப்பட்டது NCHRO. நேஷனல் லாயர்ஸ் நெட்வொர்க் மனித உரிமைகள் அதிகார வர்க்கங்களால் மீறப்படும் போதும், முஸ்லிம்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படும் போதும் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர போராடி வரும் அமைப்பே நேஷனல் லாயர்ஸ். اللهم
நெட்வொர்க். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் இதர சமூக பணிகள்: மழை வெள்ளம் கடல் சீற்றத்தின் போது நிவாரண பணிகள், பேரிடர் பாதுகாப்பு மையம், இலவச புத்தக விநியோகம், சித்ரா விநியோகம், இலவச மருத்துவ முகாம்கள், இரத்த தான முகாம்கள், ஊடகத்துறை, அவதூறு பிரச்சாரத்திற்கு எதிரான மறுப்பு கடிதம், சட்ட நடவடிக்கைகள், ஊடக ஆராய்ச்சி, இலக்கிய சோலை பதிப்பகம், தாவா அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைக்கும் பணி, தாவா சுற்றுப்பயணங்கள், சுற்றுலா தலங்களில், கருத்தரங்கங்கள் மூலம், மருத்துவமனைகளில், பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் மூலம், இஸ்லாமிய தகவல் மையங்களின் மூலம், இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கான பயிற்சி வகுப்புகள், கல்வி கூடங்களில் சந்திப்பு மற்றும் கட்டுரை போட்டிகள் மூலம், இஸ்லாத்தை தழுவியவர்களுக்காக சட்ட ரீதியான உதவிகள், இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கான திருமண ஏற்பாடு, இஸ்லாத்தை தழுவிய கிராமங்களில் பள்ளிவாசல் கட்டுமானம் மற்றும் இமாம்கள் நியமனம், ஆண்கள் அறிவகம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். ஒரே கடவுளை வணங்கணும். இந்த உலகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது. இறைவன் சொல்றான், உங்களை சீப்பின் பற்கள் போல சமமா படைச்சேன், யாரையும் உயர்ந்த தாழ்வாக நான் படைக்கல. ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கான், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான், அழகான இயங்கக்கூடிய கைகால்களை கொடுத்திருக்கான், செடியை கொடுத்திருக்கான், பார்வையை கொடுத்திருக்கான். சகோதரருக்கு படைக்கக்கூடிய ஒரு கண்ணியத்துக்கு إن آسأت فاحملوني أو أخطأت فاعذروني إن آسأت فاحملوني أو أخطأت فاعذروني يفنى ما في هذا الكون. அப்ப கடவுள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பசி தாகம் தூக்கம் நமக்கு இருக்கக்கூடிய களைப்பு எதுவுமே இல்லாத கேளுங்க, எதுவுமே இல்லாத ஒரு சூப்பர் சக்தி தான் கடவுள். யாரு சொல்லி தந்தா? சரின்னு சொல்லி யாரு சொல்லி தந்தா? உங்களை சொல்லி தந்த முதல்ல சொல்லி தந்த யாரு? முஸ்லிமா போனாலும் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களா இது மாதிரி வயக்காட்டுல கடந்து சிரிக்கிறோம், கஷ்டப்படுறோமே, அது மாதிரி சாதியிலதான் நம்ம பிறந்தமான்னு கூட நாங்களா பேசுவோம், சொல்லிக்குவோம். சமயத்துல கஷ்டம் வரும்பொழுது சொல்லிக்குவோம், நாங்க அப்படிதான் நம்ம இருந்தோமா, நம்ம நல்லா இருக்கலாமே. இருக்கிறவங்க யாரும் காலையில போயிடுவாங்க, தங்க இருக்க மாட்டாங்க. இறைவனுக்கு மட்டும் தான் தலை வந்துடும். மன சந்தோஷம் நமக்கு ஏதோ இந்த உலகத்துல கிடைக்க கூடாத ஒரு பொக்கிஷம் கிடைச்சிட்ட மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃபீலிங் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. 5 வேளையும் நான் இப்பயும் அல்லாஹ்வோட துவா கேட்கிறேன். 5 வேளையும் நான் மரணம் வரையும் 5 வேளையும் அவங்க சொல்லணும் அப்படின்றதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லா ஒரு இனிமேட்டு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பெண்கள் அறிவகம், பெண்கள் காப்பகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஷமீனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என் குடும்பம் எல்லாருமே ஹிந்துஸ் தான். அவங்களாம் எப்படின்னா ரொம்ப மூட பழக்கத்தில் மூழ்கி போயிருப்பாங்க. என்னோட பழைய பேர் வைஜந்திமாலா. இப்போ இஸ்லாத்துக்கு மாந்தேன். இப்பெல்லாம் வாழணும், இப்பெல்லாம் வாழக்கூடாது, இதெல்லாம் ஹராமு, இதெல்லாம் ஹலாலு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. நான் பெற்ற கல்வியை பிறருக்கும் இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இம்மையை விட மறுமையே சிறந்தது அப்படிங்கறத நான் இந்த பெண்கள் அறிவகத்துலதான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நம்ம வாழ்ந்தோம், இறந்துருவோம், இதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பெண்கள் அறிவகத்துலதான் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத எனக்கு எல்லாருமே உணர்த்தினாங்க. நான் ஒரு ஹிந்து குடும்பத்தை சார்ந்தவள். பெண்கள் அறிவகத்தில் 4 மாசம் படித்துக்கொண்டு நம்ம ஒரு ஆலிமாக ஆக வேண்டும் சொல்லி சென்னையில போய் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிமா கோர்ஸும் படிச்சுட்டு வந்தேன். இப்போது இந்த பெண்கள் அறிவகத்தில் நான் ஒரு ஆசிரியராக பணிந்து கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு
ज़मीं है अजब आसमां है, अनोखी ज़मीं है अजब आसमां है। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। सबक जब से इंसानियत का पड़ा है, जवानी पे जमहूरियत की अदा है। ना छोटा है कोई ना कोई बड़ा है, मुसावात में जिंदगी का मजा है। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। कौमुल फ्रेंड जिंदाबाद, कौमुल फ्रेंड जिंदाबाद। फिजाओं में आजादियों का तराना, ये बिजली से महफूज है आशियाना। फिजाओं में आजादियों का तराना, ये बिजली से महफूज है आशियाना। इधर उड़ के आना उधर उड़ के जाना, परिंदों का हर शाख पर चहचहाना। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। नया कारवां नया हिंदुस्तान है। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। नया कारवां नया हिंदुस्तान है। अनोखी ज़मीं है अजब आसमां है, अनोखी ज़मीं है अजब आसमां है। नया कारवां नया हिंदुस्तान है, नया कारवां नया हिंदुस्तान है। सबक जब से इंसानियत का पड़ा है, जवानी पे जमहूरियत की अदा है। ना छोटा है